they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே பெனியல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உலகமெங்கும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அருமையான நேயர்களே, உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாய் திறந்து கல்வாரி சிலுவையிலே அவர் சொன்ன 3வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் சொன்ன அந்த 3வது வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் நீர் கல்வாரி சிலுவையிலே குற்றுயிராக தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே நீர் அப்பா வாயை திறந்து சொன்ன 3வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் ஐயா. உடைய கல்வாரியின் அன்பினால் நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே இந்த நேரத்தை பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 3வது வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் அவைகளை பார்க்க முடிகிறது. உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 3வது வசனத்திலே 3 நபர்கள் வருகிறார்கள். ஒன்று யார் என்றால், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவான். 2வதாக இயேசுவின் தாயாகிய மரியாள். 3வதாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி குற்றுயிராக தாங்கொன்னா துயரத்தோடு கூட அவர் அல்லலுற்று கொண்டிருந்த அந்த நேரத்திலே அந்த கல்வாரி சிலுவையில் அவர் கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது அங்கே அவருடைய கண்ணில் தென்பட்டது யார் தெரியுமா? அவருக்கு அன்பாய் இருந்த சீஷனாகிய யோவான். அவர் தெரிகிறார். அது மட்டுமல்ல, 10 மாதமாக தன்னுடைய கர்ப்பத்திலே சுமந்து பெற்றெடுத்த தாயாகிய அந்த மரியாளையும் அவர் பார்க்கிறார். இவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருந்தவன். எப்பொழுதும் ஏசப்பா கூட இருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய மார்பில் சாய்ந்து இருப்பாராம். அவ்வளவு தூரம் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த யோவானிடத்தில் தன்னை பெற்றெடுத்த தாயாருக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த யோவானுடைய கரத்தில் தன்னுடைய தாயை அவர் கடைசி நிமிஷத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருந்தவன் மாத்திரமல்ல, கெர்சமனே தோட்டத்தில் இயேசுவை எப்பொழுது பிடித்தார்களோ அந்த நேரத்தில் இருந்தே இந்த யோவான் இயேசுவுக்கு பின்னாகவே வந்து கொண்டிருக்கிறார். யூதாஸ் காரியத்தை பாருங்க, முத்தமிட்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டால். இவர்களெல்லாம் 3.5 வருடம் ஏசப்பாவோடு கூட இருந்தவர்கள். ஆனால் பாருங்களாம், சீமோன் பேதுரு என்ன பண்ணாரு? நான் அவரை அறியேன் என்று மறுதலித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்.
ஆனால் அதே போல தான் ஒவ்வொரு சீஷர்களும் ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து நடுங்கி இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனால் சிலுவையின் கடைசி பரியந்தம் இயேசுவுக்கு பின்பதாகவே வந்த சீஷன் இந்த யோவான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன் இவரும் பயந்து ஓடி இருக்கலாமே? இல்லை. ஏன் தெரியுமா? இயேசுவை நேசித்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு என்ன நேரிடுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த துன்பத்தை கண்டு அவரும் அப்படியே தேவ சமூகத்தில் பாருங்க, அவர் கவலைப்பட்டு கலங்கும் விதமாக இயேசுவின் மீது உள்ள அந்த அன்பின் நிமித்தமாக, இயேசுவின் மீது உள்ள அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக நான் பின்வாங்கி போக மாட்டேன், கடைசி பரியந்தம் இயேசுவை பின்பற்றி செல்லுவேன் என்று அவர் கடைசி பரியந்தம் அந்த சிலுவையின் அடிவாரம் வரைக்கும் வந்து அவர் நிற்கிறார். ஆகவே தான் இயேசு கண்ணேறிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு கண்ணில் தெரிகிறது யார் தெரியுமா? இந்த யோவான் சுவிசேஷகன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு அன்பாயிருந்த சீஷன் இந்த பாடுகள் மத்தியில் பயந்து பின்வாங்காமல் என்னையே பின்பற்றி வந்தபடியினாலே அவன்தான் என் தாயாரை கவனிப்பதற்கு நல்ல ஒரு நபர் என்று அறிந்து தன்னுடைய தாயாரை இந்த யோவான் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். யோவானை பார்த்து சொல்றாரு, யோவான், அதோ உன் தாய், என் தாயை பாதுகாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இதில் இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? யார் யார் ஆண்டவரை அதிகமாய் பின்பற்றி அவர் மேல் உள்ள வைராக்கியத்தோடு அன்பாய் நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் தான் ஆண்டவர் அநேக பொறுப்புகளை கொடுக்க முடியும். அவர்களை ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே கடைசி வரைக்கும் நாம் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக இந்த வசனத்தில் வர்றது யார் என்றால், இயேசுவின் தாயாகிய மரியாள். மரியாள் அங்கே நிற்கிறார். என்னதான் இருந்தாலும், அது தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும், பரிசுத்த ஆவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பெற்ற ஒரு குழந்தையாய் மகனாய் இருந்தாலும், தான் 10 மாதம் சுமந்து பெற்ற தாயல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளே, அவளால் சும்மா இருக்க முடியலை, பயந்து வீட்டுக்கு போக முடியலை. ஐயோ, நான் பெற்ற பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ, அதை பார்க்க வேண்டுமே என்று அந்த சிலுவையின் அடிவாரத்திலே நின்று அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் அழுது கொண்டே இருக்கிற அந்த காட்சியை இயேசு பார்க்கிறார். அன்பானவர்களே, ஒரு குழந்தைய ஒருத்தங்க ரொம்ப அடித்து துன்பப்படுத்தினாங்கன்னா பெற்றவங்களால் என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? கத்துவாங்க, கதறுவாங்க, இல்லைன்னா ஓடி போய் அவங்கள தடை செய்வார்கள். ஆனால் இந்த மரியாளோ கத்தவும் இல்லை, கதறவும் இல்லை. ஏன் என் பிள்ளையை இப்படி அடிக்கிறீங்க, ஏன் இப்படி என் பிள்ளைய கொலை செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. அதற்கு மாறாக கல்வாரி சிலுவை அண்டையில் நின்று கண்ணீர் விட்டு ஏக்கத்தோடு இயேசுவை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் தெரியுமா? இந்த மரியாளுக்கு நல்லாவே தெரியும், இயேசு கிறிஸ்து அவர் 12 வயதா இருக்கும் பொழுதே ஒரு சமயத்தில் அவர் தேவாலயத்தில் பரிசேயர்கள், வேதபாரகர்கள், பெரிய பெரிய ஜனங்கள் மத்தியில் அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அது பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற அந்த நாளிலே இவர் தொலைந்து போய்விட்டார். இப்ப தேடி கண்டுபிடித்து இப்ப வந்திருக்கிறாங்க பெற்றோர்கள். ஐயோ, காணவில்லையே, என் மகன் எங்க இருக்கான்னு தேடி வரும் பொழுது இவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அங்க பார்த்த ஜனங்கள்லாம் ஓடி போய் ஏசப்பாவை பார்த்து சொல்றாங்க, உங்க தாய் தகப்பன் வந்திருக்கிறாங்க, உன்னை தேடுறாங்கன்னு சொல்றாங்க. நீங்கெல்லாம் ஏன் என்னைய தேடணும்? எனக்கு யார் அம்மா அப்பா? ஏன் என்னைய தேடணும்? நான் எப்பொழுதுமே என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கணுமே. என் பிதா என்ன வச்சிருக்கிறாரோ, சித்தத்தை கொடுத்தாரோ அதை மட்டும்தான் நான் நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் சொன்ன இந்த வார்த்தையை இந்த மரியாள் கேட்டு
அங்க வேதத்துல வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்துல வைத்து அவள் சிந்தனை பண்ணினாள். என்ன சிந்தனை பண்ணியிருப்பாள்? தேவ சித்தம் நிறைவேறட்டும், பிதா குமாரனை எதற்கு அனுப்பினாரோ அந்த சித்தம் நிறைவேறட்டும் என்று அவள் ஒப்பு கொடுத்ததினாலே தேவ சித்தம் நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்றாட வாழ்க்கையிலையும் அப்பா உங்க சித்தம் எதுவோ அது எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று நாம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போமேயானால் கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக இந்த வார்த்தையில வருகிற நபர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து. பாருங்க, தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன். நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றி நான் பரலோகத்துக்கு போயிருவேன். ஆனா இனிமே உனக்கு மகன் யார் தெரியுமா? இந்த யோவான் தான். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும், அவர் தேவனுடைய பிறவியாய் இருந்தாலும், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகராக இருந்தாலும், அவர் பிதாவுக்கு அடுத்தவைகளை யோசிக்க வேண்டியவராய் இருந்தாலும், செய்ய வேண்டியவராய் இருந்தாலும், தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதிலே அவர் மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். நம்முடைய பெற்றோரை கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையத்தான் அறுப்பான். இன்னைக்கு நீங்க பெற்றோரை நல்லா கவனிச்சீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளை உங்களை நல்லா கவனிப்பான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சீஷனை போல நேசிப்போம், மரியாதை போல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், இயேசுவை போல குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருப்போம். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து ஒரு நிமிடம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நீர் பேசின இந்த மூன்றாவது வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் தூய ஆவியானவர் திறக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதை உள்ளத்துல எழுதி வச்சுக்கிடுங்க ஆண்டவரே, மறக்கவே கூடாதப்பா. உங்களை அதிகமாய் நேசிக்கவும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காரியங்களை நடப்பிக்கவும், தாய் தகப்பனை நேசிக்கிறவர்களாக, குடும்ப பொறுப்பை ஆண்டவரே அவர்கள் சுமக்கிறவர்களாக, குடும்பத்தை ஆதரிக்கிறவர்களாக ஒவ்வொரு பேரையும் நீர் மாற்றுவீராக. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. யார் யார் இதை கேட்டு இப்போ தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே செய்ய அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய அதிசயத்தை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.